இந்தியாவை விட துபாய் போன்ற வெளிநாடுகளில் தான் தங்கத்தோட மதிப்பு ரொம்ப குறைவா இருக்கும். இதனாலேயே பெரும்பாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவுக்கு வரும்போது அங்கிருந்து தங்கம் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது சுங்கத்துறையில மாட்டாம இருக்கிறதுக்கும், எந்த அளவுக்கான வரி விகிதத்தோட எந்த அளவுக்கான மதிப்பிலான தங்கத்தை எடுத்துட்டு வருது, இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். முதல்ல யாரெல்லாம் இந்தியாவுக்குள்ள இது போன்ற வெளிநாடுகள்ல இருந்து தங்கத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா அதுக்கும் சில தகுதிகள் இருக்கு. எந்த மாதிரியான தகுதிகள்னா, அந்த நபர் குறைஞ்சபட்சம் 6 மாசம் வெளிநாடுல தங்கி இருக்கணும். என்ஆர்ஐகள்னு பார்த்தா 6 மாசம் வரை அங்க தங்கி இருந்திருந்தாங்கன்னா அங்கிருந்து அவங்க வரும்போது 10,000 கிராம் வரை தங்கம் அவங்க இங்க கொண்டு வரலாமா. ஆனா இதுலயும் இந்த 10ல் 1 பங்கு தான் வரி விலக்கா அது எடுத்துக்கப்படும். மீதம் உள்ளது எல்லாமே சுங்கவரிக்கு கட்டுப்பட்டதா இருக்கும். அதே போல வெளிநாடுகள்ல இருந்து எந்த அளவிலான தங்கம், எந்த அளவிலான தொகை எடுத்துட்டு வரதுக்கான அனுமதி இருக்கு அப்படின்னா, ஆண் பயணிகளா இருந்தாங்கன்னா 20 கிராம் வரை தங்க நகை கொண்டு வரலாம். அதே போல 50,000 மதிப்பிலான தொகையை அவங்க கையில வச்சுக்கலாம். அதே போல பெண் பயணிகளா இருந்தாங்கன்னா 40 கிராம் வரை தங்க நகைகள் எடுத்துட்டு வரலாம். அவங்களுக்கான தொகைக்கான வரம்புன்றது 1 லட்சம் வரை எடுத்துட்டு வரலாம். இதே போலதான் குழந்தைகளும் அந்த பாலின அடிப்படையிலேயே, அதாவது பெண் குழந்தைகளா இருந்தாங்கன்னா 40 கிராம் வரை தங்கம் எடுத்துட்டு வரலாம். 1 லட்சம் வரை தொகையா எடுத்துட்டு வரலாம். அதே போல ஆண் குழந்தைகள் 20 கிராம் வரை தங்க நகை எடுத்துட்டு வரலாம். தொகையா பார்த்தா 50,000 வரை அவங்க எடுத்துட்டு வரதுக்கான அனுமதி இருக்கு. இப்போ இது போன்ற வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்குள்ள தங்கம் எடுத்துட்டு வரும்போது அந்த தங்கத்துக்கு எந்த அடிப்படையில சுங்க வரிகள் விதிக்கப்படுது அப்படின்னா, ஒரு பயணி 1 கிலோவுக்கு குறைவா எந்த அளவுக்கான தங்கங்கள் எடுத்துட்டு வராங்களோ அதுல அந்த கிராமின் அடிப்படையில் ஒவ்வொரு சதவீதத்துல சுங்கவரி நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு ஆண் பயணியா இருந்தா 20 கிராம் வரை தங்க நகை எடுத்துட்டு வந்தா அதுக்கு சுங்கவரி கிடையாது. ஆனா 20க்கு அப்புறம் 20ல இருந்து 100 கிராம் வரையிலான தங்கம்னு பார்த்தா சுங்கவரி 3% இருக்கும். இதுவே பெண் பயணிகள்னா 40 கிராம் வரை தங்க நகை எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சுங்கவரி கட்டணம் கிடையாது. அதுவே 40ல இருந்து 100 கிராம் வரையிலான தங்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு சுங்கவரி கட்டணம் தங்கத்தின் மதிப்புல 3% இருக்கும். அதே போல 100ல இருந்து 200 கிராம் மதிப்பிலான தங்கமா இருந்ததுன்னா 6% சுங்கவரி கட்டணும். அதுவே 200 கிராமுக்கு மேல இருந்ததுன்னா அந்த தங்கத்துக்கு அதோட மதிப்புல இருந்து 10% சுங்கவரி கட்டணும். இது போலதான் அந்த சுங்கவரி நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். நம்ம எடுத்துட்டு போற அந்த தங்கம் வாங்கும் போது எந்த அளவு மதிப்புல இருந்திருக்கோ அதை பொறுத்து தான் அந்த சுங்கவரி நிர்ணயிக்கப்படுது. அதே போல 2024 ஜனவரி 22 இருந்து தங்க ஆபரணங்கள்ல பயன்படுத்தக்கூடிய கொக்கிகள், கிளிப்புகள், இது போன்ற பொருட்களுக்கெல்லாம் இறக்குமதி வரி 15% அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த இறக்குமதி வரியில அந்த தங்கத்துக்கு அடிப்படை சுங்க வரின்னு பார்த்தா 10% இருக்கும். வேளாண் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு செஸ் அதன்படி 5% அதுல சுங்கவரி இருக்கும். ஆனா இது ஏற்கனவே இந்த தங்க ஆபரணத்தோட கொக்கிகள், கிளிப்புகள், இது போன்ற பொருட்களுக்கெல்லாம் இறக்குமதி வரி 10% தான் இருந்திருக்கு. இப்போதான் அந்த வேளாண் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு செஸ் அப்படிங்கிற அடிப்படையில் 5% கூடி மொத்தமா 15% அதிகரிச்சிருக்கு. இது போன்ற வெளிநாடுகள்ல இருந்து தங்கத்தை இங்க இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரும்போது எந்த மாதிரியான ஆவணங்கள் சரியா சமர்ப்பிக்கப்படணும் அப்படின்னா, நம்ம கொண்டு போற அந்த தங்க நகை வாங்கின விலைய சரியான மதிப்பீட்டில் காமிக்கிறது போல ஆவணங்கள் இருக்கணும். அப்பதான் அதன் அடிப்படையில் தான் சுங்கவரி சதவீதம் துல்லியமாக கணக்கிட முடியும். அதனால நம்ம வாங்கின அந்த தங்கத்தோடைய சரியான மதிப்பீடு உள்ள ஆவணம் எடுத்துட்டு போகணும். அதே போல தங்கம் எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கு, 916, 22, 24 கேரட், இது மாதிரி தங்கத்தோட அந்த தூய்மை தன்மையை குறிக்கிறது போல சான்றிதழ்கள் கட்டாயமா சமர்ப்பிக்கப்படணும். அதிகபட்சமா எந்த அளவு நகையை ஒரு பயணி கொண்டு வரலாம்னா 6 மாதங்களுக்கு ஒரு முறை 10,000 கிராம் வரை தங்க நகை அவங்க கொண்டு வரலாம். இத தங்க நகைகளாவோ அல்லது தங்க கட்டிகளாவோ நாணயங்களாவோ கூட கொண்டு வரலாம். இதுல ஆண் பயணிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சுங்கவரி இல்லாம ஆபரணங்கள் கொண்டு வரலாம். அதாவது 20 கிராம் வரை கொண்டு வரலாம். பெண்களுக்கு 40 கிராம் வரை கொண்டு வரலாம். இதுக்கெல்லாம் சுங்கவரி கிடையாது. இதை மீறினா சுங்கவரி கண்டிப்பா கட்டணும். அதே போல இதுல குறிப்பிடப்பட்ட அந்த தங்கத்தோட வடிவங்கள் எப்படின்னா, அது கட்டியா இருக்கலாம், ஆபரணமா இருக்கலாம், நாணயங்களா இருக்கலாம். இதை மீறின ஏதாவது ஒரு வடிவத்துல தங்கத்தை கொண்டு வர முயற்சி செய்தா சுங்கத்துறைக்கு பதில் சொல்லி ஆகணும். சுங்கவரியும் விதிக்கப்படும். 6 மாதங்களுக்கு ஒரு முறை தான் இது போல இந்தியாவுக்குள்ள தங்கத்தை கொண்டு வர முடியும். அதுவும் 10,000 கிராமுக்கு உட்பட்ட தங்கமாக தான் இருக்கணும். 10,000 கிராம் வரை தங்கத்தை நீங்க கொண்டு வரத்துக்கு குறைஞ்சபட்சம் 6 மாதம் வெளிநாட்டுல தங்கி இருக்கிற ஒரு தகுதி தேவை. அதே போல சுங்க விதிகள், அதே போல
அடிக்கடி சுங்க விதிகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சுங்க விதிகள் எந்த நிலைமையில இருக்குன்றது அப்பப்போ அது பற்றிய தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் இது மாறுங்கிறதுனால ஒரு முறை நீங்கள் வந்தது போலவே இருக்காது. அப்போ இந்த இடத்துல சுங்கவரி கட்டணம் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதே போல சில நடவடிக்கைகளுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால சுங்க விதிகளை அப்பப்போ கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல சரியான ஆவணங்கள் வச்சிருக்கணும். அந்த தங்கத்தோட மதிப்பை சரியா அளவிடக்கூடிய ஆவணம், கூடவே அந்த சுங்க வரி அதற்கு அடிப்படையில் சரியா கணக்கிடுற அளவுக்கான முறையான துல்லியமான ஆவணங்களை வச்சிருக்கணும். ஒவ்வொரு முறை வரும்போதும் இப்படி இது போல தங்கத்தை எடுத்துட்டு வந்தா சுங்கத்துறைக்கு கண்டிப்பா தெரிவிச்சிருக்கணும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சா வெளிநாடுகள்ல இருந்து தங்கத்தை இங்கே கொண்டு வர முடியும், சட்டவிரோத செயல்களா அல்லாத வரைக்கும். இங்க இருக்கக்கூடிய இந்த சுங்க கட்டுப்பாடுகள்லாம் மீறினாதான் தீவிரமான கைது நடவடிக்கைக்கும் அடுத்த கட்ட சட்ட ரீதியான நடவடிக்கைக்கும் உட்படுத்தப்படுவாங்க. அது வரைக்கும் கட்டுப்பாடுகளெல்லாம் முறையா பின்பற்றினா வெளிநாட்டிலிருந்து குறைந்த மதிப்பிலேயே தங்கத்தை வாங்கி இங்க கொண்டு வந்து அதன் மூலமா நாம பயனடையலாம். இங்கே விட வெளிநாட்டில் குறைவா கிடைக்கிறதுங்கிறது பொருளாதார ரீதியா நமக்கு ஒரு நல்லதா இருந்தாலும் அதை இது போன்ற கட்டுப்பாடுகளை மீறி நம்ம செய்தா இங்க மிச்சம் படுத்துறதா நினைச்சு இன்னொரு இடத்துல தவற விட்டுருவோம். அதனால இந்த விஷயத்துல கவனமா இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம்.